எங்க போனாலே தெரியல. என் மகனுக்கு பெண் பார்க்க வந்தோம். ஆமா, கானகன் தண்ணி வரும்பொழுது எனக்கு பச்சை தண்ணி தாகம், பல்லுணவு போகும், நல்ல தண்ணி தாகம், நாவுடுத்து போகுது என்று சொல்லி இந்த கானகத்தில் நடக்க முடியல. ஆமா, எப்படி பிரதமர் செலுத்த முடியும்னு சொல்லி இங்கேயே அமர்ந்துட்டேன். என் மகன்கிட்ட மயிலும் குயிலும் குவும் இடத்திலே கிடைத்ததோ ஜலம் இருக்கும். ஆமா, அங்க ஓட இருக்கும்பா, அங்க போய் தண்ணி மொண்டுவான்னு சொன்னேன். சரி, போய் வெகு நேரங்கள் ஆகிறது. போன பையனை இன்னும் காணோம். ஏதானான்னு தெரியல. ஒருவேளை தண்ணி எடுக்க அரமணிக்கே போயிட்டானா என்னன்னு தெரியலையப்பா. அங்கவேலு அரமணிக்கு தான் போயிருப்பானா? இல்லைங்க, அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. வரலப்பா, அவன் குடியாரல்ல மாதவா. அரமனை இங்கிருந்து சிறிது கால தூரம் தான். கண்டிப்பா கொஞ்சம் தூரம் தான். அரமனைக்கு கூட தண்ணி எடுக்க போனாலும் போயிருப்பான். சரி, புறப்படு, அரமணிக்கே போய் பார்ப்போம். என்னாடி சொல்லுற? இல்ல, நீங்க ஒட்டி மட்டும் தான் வந்திருக்கீங்க. மகன் எங்கீங்க? நம்ம மகன் இங்க வரலையா? என்ன ஆச்சரியமா இருக்குது? என்னையா வம்பா இருக்குது? என்ன கங்காச்சா பொண்ணு பார்க்க போறது? ரெண்டு பேரும் அப்பனும் அவனும் அப்படியே சிக்கு சித்தோட்டு மாப்பிள்ளையாட்ட போனாங்க. ஏங்க, ஒருவேளை நம்ம பையனை கல்யாணம் பண்ணியாக கொண்டாடிட்டே விட்டு வந்துட்டியா? இல்லடி, கானகந்தனை ரதமதி செலுத்தி கொண்டு போயிருந்தோம். ரதத்துல போக்குள்ள எனக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டது. கண்மணி தர்மசீலா, எனக்கு தண்ணி கொண்டு வாப்பான்னு சொன்னேன். போய் வெகு நேரம் ஆயிடுச்சு. போனதோர் மகனை காணோம். ஒருவேளை அரமனைக்கு ஏதாவது போயிருப்பானா அப்படின்னு சொல்லி இங்க அரமனைக்கு பாக்கலாம். நீங்க வள்ளியாடி இங்க வரலீங்க. என்னாடி? ஆமா சொல்றேன். நாமளும் கல்யாணம் பண்ணி இத்தனை நாளா பொண்ணால ஒண்ணு இல்ல. ஒரு வெத்தலை பால் சொத்த பால் கூட கிடையாது. இதுக்கு மேல இவனுக்கு ஒரு கெல்ட்டு புண்டை. இந்த கெல்ட்டு புண்டைக்கு நாம ஒரு கொண்டாடி நாம இருக்கிறதோட நாம கிணத்துல வந்து சேர்த்து போயிடலாம். அவன் நாட பொழைக்காட்டினாலும் போகுது. இன்னைக்குதான் நாம நேரத்தில் நடக்க போகுது. எப்படி எப்படின்னு பாரு. பாக்குறேன். உங்க வரிச்சு புண்டை இன்னைக்கு பாரு. என் கூட்டுக்காரன் நான் என்ன பண்றத பாரு. என்னென்ன பண்ணுவேன்? என்னங்க அண்ணே தேவி? ஆமா, என்னடி ஆசை பாருங்க. என்னத்த பார்க்க சொல்ற? பாரு. எதல என்னாடி போறி? புத்தி கட்ட மாட்டேங்கிறீங்க. என்னாடி சீலையும் மேல போடுவி? அடைந்த சீலை என்னங்க? சீலை பெரிய சீலை. அடுத்தவங்க காட்டுற போய் சரி, என்ன அதுக்கு வந்துங்க? வந்துட்டேன். உனக்கு என்னாடி இப்ப என்னாடி உனக்கு ஆசை? முருங்காய் வேணுமா? அது தூக்காம சொல்லு. வந்து வந்துட்டேன். உங்க மேல என் மேல பள்ளி 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 இருந்து விட்டது. சரி, இதுதான் ஆணிமுத்து கோட்டு. ஐயோ, இதுதான் ஆணிமுத்து கோட்டா? நான் வந்து என்னப்பா காடு எங்கேயோ ஒரு அழகான முண்டி மெதுவாக. இதுதான் நவரத்தினங்கள் பொறித்தது ஒரு ஆணிமுத்த கோட்டு. விலை மதிப்பற்றது.
நெறியாம சொல்றீ பாக்குறவரே அவரே வாய போல செலுவண்ணே பாரு ஆன்னு ஒரு பக்கம் ஒழுகுது. இத நான் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்கும் இதியா உங்களுக்கு தானே போடுறேன். ஆமா பொண்டாட்டிக்கு அது என்னங்க உண்டாட்டிக்கலாம் அது எது இல்ல இத போட்டு ஏய் என் பையன் வந்தானாடி பையன் அப்புறம் என்னாடி? ஏங்க ஓய். அவன் என்ன விவரம் தெரியாத குழந்தையா அவன் எங்கேயாவது நாடு சைட் கட்டிட்டு இருப்பான். எங்கேயோ கோட்டை முடிச்சுட்டு எங்கேயோ ஏய். குடிகார பையன் குடிகார பையன். அவன் எங்கேயாவது பிள்ளைகளை பார்த்துட்டு இருப்பான். நீங்க தான் கொடுத்தா என்ன ஒரே அடியா என்ன ஐயோ கால வச்சு முடிச்சுட்டான். ஒரு மணிக்கு ஏய் உனக்கு என்னடி வேணுங்கற ஐயோ இதுதான் வேணும். இதா ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன் என்னடா எதை கேட்டாலும் கொடுங்க ஆனா இது கொடுக்காது மரியாதை கேட்டு போய் இதுதான் வேணுமா ஆமா இவன் சொன்ன கொடுக்குறீங்களா நான் ஏய், இப்பயே ஏய், வாடி 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 போக மாட்டேன். ஓகே ஓகே கண்ணே இது கொடுத்தா போதுமா இதை மட்டும் கொடுங்க. அப்புறம் முன்னாடி அப்புறம் பேசிக்கலாம். சரி கழுத்து கழட்டுனா போகுது பொண்டாட்டிக்கு அது என்ன கழுத்து கொடு இந்தா. ஏய் யாரையாவது ஏய், தெரியா கேட்டுட்டு 5 அடிக்கடி போனேன் அடங்காத முட்டை ஆமா இந்தா குடிடா கொண்டு போய் வைடா. போதுமா இது ஒண்ணு போதுமா ஏங்க, அது என்ன நாயாட்ட நான் கழுத்துலயே தொக்கி அதை கட்டி விட்டுட்டு போகட்டும். இன்னும் என்ன பண்ற இன்னும் என்னடி வேணும் ஏங்க நான் போடுறதுக்கு வேணுங்க. என்ன அது வெத்தலை பாக்கா ஏய் உனக்கு எல்லாத்தையும் என்ன எந்திரி வாங்கிக்க வரண்டி ஏறி என்னமோ கொஞ்சம் கலறது கொஞ்சம் நேரமாக மாட்டேங்குது நானாச்சு கழிச்சு வரேன் கூட கட்டணும் ஏய் வளர்ச்சி போய் கீழ்ச்சி கூடாத ஏய் ஏறி எனக்கு அவசரம்னா அவசரம் அப்படியே தொப்பலாம் புரு 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 புருன்னு இருக்குது. ஏம்மா? இதெல்லாம் அவுத்தா தானே நம்ம நல்லா வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்காது. பாடி ஓரம் கடிச்சிருக்கோம் கம்முனு போதுமா ஏங்க, ஆ இதுதான் எனக்கு அப்படியே கண்ணு. அப்படியே தக தக தகன்னு மின்னுது எனக்கு அதுதான் வேணும் அதுக்கு போடு பாக்குறேன் ஓ அப்பா ஒரு வாரம் 12 வாரம் திங்கி இருந்துட்டு ஆகுது வாடா வந்துடுங்க கல்றான் ஏங்க, அவன் எதுக்குங்க உங்க மேனிகளாம் நான் என்ன தவிர யாரும் தொடக்கூடாதுங்க, தொடர்ந்து கூட மாட்டேன். அடியே என் கோதை போட்டா. கண்ட கண்ட குண்டவாயெல்லாம் உங்க உடம்பு தோறதுக்கு. ஏங்க ஏய், ஏய். எல்லாம் முடிச்சுட்டாங்க இங்க. வாங்கிக்க ஏய், இது ஒரு தூக்கு கொண்டு போய் வையி. பத்திரமா பத்திரமா வையி. ஆ அப்புறம் நான் போட்டுக்கிறேன். ஏய் ராஜாவுங்க. சரி போதுமாடி என்னடி ஒண்ணு இது மட்டும் கொடுத்தேன். நான் பண்றது. வேற என்ன வேணுங்க நீங்க உட்கார்றீங்கல்ல, அந்த ரத்தின சிம்மாசனம். அதுல நான் அப்படியே உட்கார்ந்து பார்க்கணுங்க. கத்திரி சிமாதானமா டேய் ஓ எனக்கு எடுத்து போடுறா ஒரே ரோமனைய அப்படி சங்கடமா இதுதான் நீங்கள் வரக்கூடிய ரத்தின சிம்மாசனம். ஆமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் எழுத்து குண்டை வாங்கி பாராயா, நான் உட்காடுறேங்கிற எனக்கு முன்ன உட்காந்துக்கிட்டான். இதுதான் நான் அமரக்கூடிய ரத்தின சிம்மாதானம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்க்கறேன். ஆமா ஏங்க பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் என்னங்க சரி இந்த உட்காந்தா போதுமா உட்காந்துங்களா? சரி உட்காரு போதுமா ஏங்க, என்னடி இப்படி உட்கார்ந்து என்ன பண்றது? என்னடி செத்தவ கையில வெத்தலமா கொடுத்த மாதிரி இருக்குது. என்ன அதுக்கு வேணுங்களா உங்க சிரத்துல இருக்கிற மணிமகுடம், ஆமா அது என் தலையில வச்சுக்க பாருங்க, நல்லா அழகா இருக்குதான்னு ஓ, பார்க்கலாம். அம்மா கொண்டையில வைக்கணுமா கொண்டையில ஏங்க அழகு பார்த்துட்டு உடனே கழட்டி கொடுத்துருங்க. இந்த மணிமகுடம் யார் சிற மீது இருக்கிறதோ அவங்கதான் அந்த நாட்டோட அரசர் அரசர் நீங்க யாரு? நான் தான் அந்த நாட்டுக்கு அரசன் நான் யாரு? இந்த நாட்டோட மகாராணி ராணி மகுடம் வச்சா என்ன? நீ வச்சு ஏங்க பாருங்க உங்களுக்கு நானா, எனக்கு நானா? எடுத்த உங்களுத்துல வைக்கலாம், உங்களத்தை
இடத்துல வைக்கலாம். அடிச்சாலும் அதுலயும் வைக்கலாம். வேணாலும் வைங்க ஐயா, உங்க பொருளாயா? சரி கட்டி கொடுத்தா போதுமா? கழட்டி கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாங்க. ஏய், குதிரைக்கு இப்படி வைப்பீங்களா? ஆமா, அது எட்டாது. கேட்டலைங்க. குதிரைக்கு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. சக்காத்தி மானகட்ட புண்டவாயா புரியுதாங்க என்ன பேச்சு? வேண்டிட்டு எப்படியா? இன்னும் 10 தரம் சொல்லு. நான் வந்து சண்டைக்கு வர மாட்டேன். என்னான்னு சொல்ற? இல்ல மகாராணின்னு ஏன் பாய்? இது வேணுமா நான் வச்சு விடுறேன். வைக்கோ. நல்லா குத்துங்க. நல்ல நல்ல வீடியோ எடு நீ. என்னங்க நீங்க குத்துறது வலிக்கவே இல்ல. எனக்கு கெழுத்து முடியா போச்சா? கிழவனுக்கு வந்து நேரம் பாரு. ஏய் என் கூட்டுக்காரர் அப்படிதான் சொல்லாதடா டேய். போதுமா? ஏங்க என்னடி? இப்பயும் பார்த்தா செத்த போன மாட்டேன் தான் இருக்கிறேன். இன்னும் என்ன? என்னடி வேணுங்கிற? ஒரு மகாராஜாவுக்கு என்ன அழகு? ஒரு மகாராஜாவின் தோரணை நவரத்தின அதாவது ஆணிமுத்து கோட்டடிந்து அங்கவஸ்திரமிட்டு மணிமந்திர வாழேந்தி மகனம் தரித்து அரியாசனத்தில் அமர்ந்தால்தான் அரசர். இப்ப என் கையில என்ன இருக்குது? வேலையில தாங்குது. உன் கையில என்ன இருக்குது? என் கையில இருக்குது என்னுடைய மணிமந்திர வாழ். மணிமந்திர வாழ் இருக்குதுல்ல? ஆமா, அதை என்கிட்ட கொடுங்க பார்க்கலாம். புடிச்சு பார்த்தோன்னே கொடுத்துருங்க. ஆமா கையில சரி, இந்தா. குடும்பத்தை பாக்குறான். நீ பேசாம போனீங்க. சரிங்க எல்லாம் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டேன். இந்த சக்கரத்தீங்கெல்லாம் என்னன்னு பேசுறாங்க. இவன் சும்மா வெறும் வாயத்தான் மெல்றான். இவன் வாயில என்ன இருக்குது? சும்மா உட்காந்துட்டா போதுமா? இவன் ராணியாய் போயிருவாள். இந்த சக்கரத்தீங்கெல்லாம் பல்லு பல்ல பண்ண சொல்ற என்ன? இந்த நாட்டை ஒரு 3.25 நாளைக்கு என் பேர்ல தான் எழுதி கொடுத்தேன்னா. ஓ அத்தனா எலி அம்மனத்தோட ஓடுறாரு. ஏஜாமி எல்லாத்தையும் கொடுத்தீங்க. ஆமா, இதையும் கொடுத்துட்டா ஒரு ஏன்னா யாரு கொடுக்குறாங்க? கொண்டாடிக்கு. கொண்டாட்டிக்கு தானே. சரி, யாருக்கு தர போறோம்? என் முண்டாடிக்கு தானே தரோம். எடுத்துட்டு வாடா. எடு எடு நோட்டு எடு. இந்த நாடுனா எந்த நாடு? மணிமங்களாபுரி. அப்படி சொல்லு. இந்த மணிமங்களாபுரி தேசம் இந்த தர்மேந்திர மகாராஜினியே சேரும். சேரணும். இந்த பட்டம் தரித்ததோர் நாள்முதலாக நானே சீரும் சிறப்போடு ஆண்டு வந்தேன். இப்போ என்னுடைய நாட்டையும் என்னுடைய மணிமந்திரவாள் வழியாத செங்கோல் என் அரியாசனம் என் நாட்டு குடி பிரஜைகள் என்னுடைய முத்து கிரீடம் அனைத்தையும் என் மனைவியாகப்பட்டவளுக்கு எழுதி தருகிறேன். இது என் சுய நினைவோடு எழுதி தந்தது. எழுதிட்டீங்களா? முடிஞ்சாங்க. இதையும் கொண்டு போய் வை. நல்லா கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கொடுத்துட்டேன். ஏங்க என்ன? இன்னும் ஒரே ஆசை. என்னடி? இந்த நம்ம நாட்டுல இது நாள் வரைக்கும் நீ அரசாட்சி புரிஞ்ச. நானே மகாராஜா. ஆமா ஆமா, நாட்டு மக்கள்லாம் செல்வ செழிப்போட சீரு சிறப்போட ஆமா எல்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் அதாவது என்னுடைய ஆட்சியில மாதம் 3 மழைகள் பொழிந்தது. என்னுடைய மாநிலமானது செழித்தது. மன்னன் யாரு மக்கள் யாரு தெரியாம இருந்தோம். ஆமா, எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. என்னடி ஆசை? ஏங்க நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல உங்க நாட்டுல பிரிச்சு பேசாதீங்க. நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல ஏழை பாளையங்களை ஆமா ஒரு பாடி பரதேசிய ஒரு அச்சக்கார பிச்சைக்காரன் நான் பார்த்ததே இல்லை. சரி, யாருமே என்னுடைய ராஜ்யத்தில் என் ராஜ்யமோ தர்மராஜ்யம் என் ராஜ்யத்துல ஒருத்தர் கூட பிச்சை எடுக்கிறீங்க பிச்சைக்காரனே கிடையாது. எல்லாம் செழிப்பா எல்லாம் சரிசமமா இருந்தாங்க. ஆமா, இப்ப போய் நம்ம நாட்டுல செலவண்ணனை போய் பிச்சைக்கார வேஷம் போடவா நல்லா இருக்குமா? முடியாது. பிச்சைக்காரனே இல்ல. என்னன்னு சொல்லுவாங்க? பாக்குனாலும் ஆவாது. இல்ல என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம நாட்டுல நம்ம மக்கள். ஆமா, எவ்வளவு தெளிவா பேசுறா பாரு காண்டாரோ. இவன் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, உறுதியா சொல்லுவாங்க. அதனால நம்ம நாட்டுல நம்ம அரண்மனையில ஏன் நீங்களே பிச்சைக்கார வேஷம் போட்டாங்க? நான் சொல்றேன் பாத்தியா? ஏட்டு மரத்திலே நான் ஒரு நாளாளக்கூடிய மன்னன். நான் மகடம் தரித்து நாடு ஆண்டவன். நான் பிச்சைக்கார வேஷம் போட்டா யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? ஏங்க
செத்த நேரம் கம்பெனி இருக்க மாட்டியா? என் புருஷங்கிட்ட நான் கேட்கறேன், உன் புருஷங்கிட்டே வந்து கேட்கறேன். என்னமோ உன் புருஷங்கிட்ட வந்து கேட்ட மாதிரி வர்ற. ஏங்க, இப்ப வாயில சொல்லும் போதே அந்த சக்காலத்து சண்டைக்கு வந்துட்டான். எப்படியோ காயில வண்டி நவராதாட்டம். இப்ப உங்களை தானே நான் கேட்க முடியும்? ஐயா என்ன தனி கேட்க முடியும்? இல்ல செலவன் என்ன போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இல்ல இந்த சக்காலத்தி பிரச்சனை போய் கேட்க முடியுமா? முடியாது. அதனால ஏன்னா உனக்கு உரிமை உள்ளவன் நானு. ஆமா, என்னதான் கேட்க முடியும்? நான் உங்களை பிச்சைக்காரன் ஆக்கலாம், என்ன நீங்க பிச்சைக்காரன்? நாடி பிச்சைக்காரன் ஆக்குறாங்கற இல்லைங்க, ஒரு பேச்சு ஏச்சிகாலுக்கு சொல்லுங்க கஷ்டம் இல்லைங்க. நீங்க வந்து என்ன பிச்சைக்காரி ஆக்கலாம்? அள்ளி அள்ளி தானமிட்ட கை நான் போய் பிச்சை எடுப்பேன். அக்கப்பட்டு வரும்போது ஒரு மூக்கல ஒரு குச்சிலார வந்தா தேவடியா? அதெல்லாம் வெளியில சொல்லாதீங்களா? அதனால ஒரு பிச்சைக்காரனை பாக்கணுங்க. ரேஷன் சொல்லி வழியில டேய் ஓய் இதான் பிச்சைக்காரனாரே. நான் என்ன மதில் இருப்பேன்? ஏங்க இங்க பாருங்க, இங்க பாருங்களா. சரி சரி நானே இருக்கேன். நானே இருக்கேன். அம்மா இந்த பக்கத்துல யாரு இருந்தா நான் ஓடறேன். கண்ணே கேக்க அது பிச்சைக்காரன்னா எப்படி இருப்பான்னா ஒரு கிழிஞ்சில ஒரு கந்தலாட போட்டிருப்பான், கிழிஞ்ச துணி போட்டிருப்பான், கையில திருவாடு வச்சிருப்பான், ஒரு தடி ஊனுகோல் வச்சிருப்பான். அதெல்லாம் வேணும்படி அதெல்லாம் நம்ம நாட்டுல நம்மளோட அரண்மையில ஆமா அதுக்கா பஞ்சம். எப்படி இருக்கும் நம்மளுடைய அரமனையிலேயே நம்ம ராஜ்யமோ தர்மராஜ்யம் எங்கேயுமே அது மாதிரி பொருளே பார்த்துருக்கோம் இல்லைங்க. நம்ம நாட்டுல எங்க அப்பனோட வரும்போது நான் கொண்டு வந்துருக்கேன். அவங்க அப்பனுங்க அப்பன்தான். ஆமாங்க. என்ன நினைக்கிறீங்க? நேச்சர் பாருங்க அப்பன் பிச்சை எடுத்துட்டு பாருங்க. தங்க வேலை அதெல்லாம் சொல்லாதடா. பிச்சைக்காரன் மட்டும் பிள்ளையா? இல்லைங்க, அவன் பொறாமை சொல்றாங்க. அப்படியா? எடுத்துவாடா ஒரு கிளிங்க வடிவத்தை பூரிக்காவ ஏங்க ஏனடி உங்களுக்கு என்ன வரும் பொழுது நான் கொண்டு வந்ததுங்க தாங்க. ஆயா நாய் குட்டி படிக்க எப்படி கட்டாங்க பாத்துதாங்க மகாராஜா அப்படி ஜீவனமா ஆளுக்கார பெத்தவனே. இந்த ஜாதி எனக்கு வேணாம். எனக்கு வேற சாக்கு. என்னங்க ஒரு மகாராஜா போடுறீங்க? வா சத்திவேலு என்ன பண்ணலாம்? எப்படா கட்டணும்? கட்டி விடுறா. எப்படி கட்டணுமா? வேட்டி கட்டாட்டி அவுந்துக்கும்டா. ஏன்னா என் பொண்டாட்டி நல்லவன். ஆமா. ஏண்டி இது கூட சரி ஓடு வேணுமா? இதே புது ஓடு இப்படியே ஓடுவா? ஏங்க இங்க வாங்க. புண்டா வாயம் பார்த்தா தெல்ல வெறி போயின. இங்க வாடா என் கழுவாத புண்டா வளர்க்கிறேன். நாம வரும்போது ஆமா அந்த நாய் நகர் சட்டி எடுத்துட்டு வந்தோம்ல. ஆமா பழைய சொட்டு நாய் நக்குமா அந்த ஜட்டி அது எடுத்துக்கலாம். நாய் நக்கு செட்டிங்க இல்லைங்க, ஓய் அது நாய்க்கு வைக்கிற சட்டிங்க. அப்படியா? ஆமாங்க. சரி நல்லா இருக்குதா? எங்க அம்மா மாறாட்ட புண்டவாயா இந்த சட்டி இப்படியே கொடுத்தா அடுத்த வர ஆம்பளைக்கு எதை கொடுக்கலான்னு வச்சிருக்கிறேன். அப்புறம் இப்படியே கொடுக்க கூடாது. என்ன அப்படியே இதெல்லாம் ஒரு பக்கமா கூட்டி எடுத்து வை. அடுத்த ஆம்பளைக்கு வேணும். ஏண்டி இதுதான் இடுப்புட்டியா? ஆமாங்க, 2030 ஏங்க இதுதான் வரும்பொழுது 2,33,13,000 வாங்கிட்டு வந்தது. எது இதா பழைய சொத்துக்கு விஜயத்தை முண்டா இது என்ன பண்ணும்? ஏங்க இத பிடிக்க இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான் பண்ணாம ஏங்க இதுல இந்த 32 அழகுல இன்னும் ஒரே ஒரு அழகு மட்டும் குறையுது. என்ன ஐயா குறையுது?
ஏய் போடா. இப்படியே போனாக்கா ஆ, நாய் துரத்த நாய் தோற்றம். அதை முடுக்கிறதுக்கு தடி வேணும்ல. ஆமா. அதை போய் எடுத்துட்டு வா. நான் வரேன். இந்தா. இத பிடிங்க. இந்த அழகு நான் கொண்டு வரேன். ஏய் புரியாத, இது புடுறா. ஒரு நாடாளக்கூடிய மகாராணி இந்த ஓட்டை பிடிச்சா என்ன சொல்லுவாங்க? இது புடுறா வாடா நீ. ஆ, நான் பிடிக்கிறேன். யார் பிச்சைக்காரன்? நானே பிச்சைக்காரன். அந்த அளவு குறையுதுன்னு இல்ல. நான் கொண்டு வந்துட்டேன். அப்படிதான் இப்ப இது நான் பிடிக்கிறேன். ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி வேக வேகமாக வந்த நகரிகிறாய். அது ஓடுத மாப்பிள. ஆ, நல்லா கேட்டு. ஏண்டி? இல்ல சட்டை ஓட்ட பிடி. இப்ப ஏதாவது குறையுதா? அவசரப்படாத போறாங்க. ஏண்டி? இன்னும் ஏதாவது குறையுதா? ஆமாங்க. இத குடிங்க. நம்ம விளையாட பிடிக்காத மாதிரியே நிக்கிறான் பாருங்க. ஏங்க என்ன? இப்ப உங்களை பார்த்தா இப்பதான் அந்த மன்மதனோட ஒரு மடங்கு அழகா இருக்கிறீங்க. மன்மத ரதி பேர்பட்ட அழகு. ஏண்டி? நான் ஆணிமுத்து கோட்டு போட்டிருக்கக்குள்ள மன்மதன் அழகு. அப்பெல்லாம் கூட அப்படி தெரியலைங்க. அது அழகு தெரியல. இப்பதான் உங்களை பார்த்தா மன்மதனோட 10 மடங்கு அழகா இருக்கிறீங்க. சரி, சந்தோஷம் தான் உனக்கு. இல்லைங்க, அவுத்து போறதா? இரு இரு. உங்க முன்னழகே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா உங்க பின்னழகு எப்படி இருக்கும்? சரியான அழகு. ஆ? வாங்க இப்படி வாங்க. இப்படி வச்சாங்க. பிச்சைக்காரன் எப்படி நடந்து வருவான் அப்படி வா. ஏண்டி? ஆ? பிச்சைக்காரனை பார்க்கணும்னு ஆ? பார்த்துட்டேன். முன்னழகு தான். இனிமேட்டு இதெல்லாம் எதுக்கு? இருங்க, முன்னழகு பார்த்தா போதும், பின்னழகு பார்க்க வேண்டாமா? போ. ஆ? போய் திரும்பி நில்லு போ. அடின்னு சட்டி கீழே விட்டுறாங்க. அடே அப்பா, என் வீட்டுக்காரர் அழகு. அம்மா, அம்மா. ஏண்டா கெடுத்து புண்டவாயா? ஏய், நீ கெட்ட கேட்டுக்கு காடு வாவாங்குது, ஊடு போகுது. நான் அவுத்துக்கிறேன். காடு வாவாங்குது, ஊடு போகுது. இந்த தள்ளாத வயசுல வேலைக்காரியா? எதுக்கடி அடிக்கிற? நாட்டுடைய மகாராணிடா. யாரு? நானு ஏச்சிதானி எழுதி தரக்கும்னா? ஏடா விளையாடுறதுக்கு வேணா உன் மாமாவாங்களா இல்ல அத்தமாவளா? எல்லாத்துக்குமே விளையாடுறேன். ஏண்டா கெழுத்து புண்டவாயா? ஏன்னா இந்த வயசுல என்ன நாடி எழுந்திருக்காத கூடி இவனுக்கு ஐயா பிள்ளை இருந்தாலும் கட்டணம் புறக்கலையா? கேட்க மாட்டியா? இல்ல நான் அடிக்கிறேன் சப்போர்ட் காலு கேளுக்கு சொல்லி சப்போர்ட் காலு கொடுத்தியா? விளக்கமா இருக்கு.
அங்க போடுற என்னையா என்ன அந்த கைக்கு குடிக்கிற கேக்குதா சொல்ல எடுத்துக்கோ நல்லா சவரமா பண்றேன் கூலி அப்படியே சப்போர்ட்டுக்கு வராங்க சக்காலத்தீங்களா என்னடி பாவம் செஞ்சேன் உன்னை கல்யாணம் செஞ்சது தவறா இல்ல நீ கேட்டதெல்லாம் கொடுத்தது தவறா எதுக்கிடி அடிக்கிற அடிக்கவும் வேணாம் மோடி வா வா நாக்கிட்டு போவா நான் எல்லாம் லட்டா போட்டு ஓடிட்டு வந்துடுறேன் என்னமா அவர் சப்போர்ட் யாராவது சப்போர்ட் பேசுறீங்க ஒண்ணு கல்யாணம் செய்ததோர் நாள் முதலாக உனக்கு ஏதாவது நான் வஞ்சகம் வைத்தேன்னா நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன். நாடு கேட்ட, நகரம் கேட்ட, நாடாளு சீமை கேட்ட, என்னுடைய செங்கோல் கேட்ட, ஆணி முத்து தோட்டு கேட்ட, அனைத்துமே கொடுத்தேன். கொடுத்துட்டில்ல எதுக்கிடி அடிக்கிற? கொடுத்துட்டில்ல கொடுத்துட்டேன். ஐயா எப்படி நல்ல குடும்பத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா போய் போய் என்ன பொம்பளைங்க இந்த ஊர்ல யாராவது இருப்பாங்களா? என்ன பார்த்து இந்த ஊர் பொம்பளைங்களா பழகிக்கணும் எப்படி பழைக்கணும் நல்லா பழகிக்காயா
என் நாட்டுமே புரிசனை பண்ணுங்க, அப்பதான் அடங்கி இருப்பாங்க. நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளுப்படை அனைத்தையும் பறிச்சுக்கிட்ட நான் எப்படி உயிர் வாழட்டும்? நாட்டை விட்டு போகிறேன். நான் எங்க போகட்டும்? இந்த வயசான காலத்துல என்ன பாப்பார் யாரு? எனக்கு வயிற்று பசிக்கு சோறு ஊத்துவார் யாரு? இந்த வயசுல காட்டுலதான் வேலை செய்ய முடியுமா? கூலி வேலைக்கு தான் போக முடியுமா? அப்படி கூலி வேலைக்கு தான் போனா நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க? இந்த கிழக்கு புண்டவாய இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பேசுவாங்க. இந்த குச்சி ஓரமா போறா டே தம்பி. சோறு என்னதான் பண்ணுவாரு? அந்த குச்சை ஓரம் இல்ல கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. பக்கத்துல போய் படுத்தா திரும்பி படுத்துக்கிறான், கட்டி பிடிச்சா இடிச்சு தள்ளுறான். இந்த நாடி எந்திரிக்காத புண்டவாயனை கட்டிக்கிட்டு இவன் இருக்கிற வரைக்கும் நான் இதை கல்யாணம் பண்ணும்போது தெரிஞ்சுதானே பண்ணன? நீ இவன் பெற்று வந்திருக்கிறாரே ஒரு அழகான ஒரு அவனை பார்த்துதான் கல்யாணம் பண்ணுனேன். அங்க பாதி உளுந்துச்சு பின்னாடி. அவன் கூப்பிட்ட நேரம் வந்து அப்படின்னு அவனை கல்யாணம் பண்ணி என்னடா என் நாட்டை கூட வச்சிக்க எப்படி? இல்ல கேக்குறேன், உன் பையனும் நல்லா தான் இருக்கிறான், நானும் நல்லா தான் இருக்கிறேன், நீயும் நல்லா தான் இருக்கிற. எப்பயோ அந்த தேவடியா தந்த திருமகை எப்பயோ செத்து போயிட்டா உன் பொண்டாட்டி. யாரு? உன் பொண்டாட்டி. அவ பத்தினி. அப்ப அவ பத்தினி. நான் தேவடியா அவ பத்தினியா? பத்தினியா தான் ஏண்டா சாவரா? பத்தினியா தான் சாவுவாளா? அவ எவங்கிட்ட போனாலோ யாருகிட்ட போய் தேவடியா? இவனை பார்த்தா தெரியல, இவன் மோர புண்டை இருக்கிற வரிசைக்கும் அந்த பையன் இருக்கிற அழகுக்கும் என்னன்னா நாய் மாதிரி நம்ம நாட்டுல இவனை வச்சுக்கிட்டு தான் பாவம். என்ன பேச மாட்டாங்க, குறைச்சமா போட்டுவேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அதெல்லாம் ஏறா, அதெல்லாம் எதுக்குடா ஏறா? இந்த மேல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இந்த நாட்டுல இந்த மேட்டு உன்னை கண்ணுல பாத்துட்டா அடிச்சே கொண்டு போய் எங்கடி போகணும்? எங்கேதான் ஆறு குளமா ஏரிய குட்டையா இருந்தா போய் உழுந்து சாவடா புண்டவாயா. எனக்கு யாருடி அண்ணன் விடுவார்? பாரு, இந்த நாட்டுல இருக்க மாட்டான். இந்த வெள்ளாளப்பட்டியில இருந்து நெட்டா கருப்பூருக்கு கருப்பூர்ல போய் இந்த கடைக்கடையா பிச்சை எடுப்பியா? எந்த தக்காளியாவது அப்படியே நெட்டா போய் எங்க போய் கேட்கிற கரியமுடியில போய் கேட்கிற போனா நிக்காதா? போனா இதெல்லாம் பேச்சுக்கு தானே சொல்றேன். ஓடுக்கலமே என்னடா பேச்சு? செல்வப்பா, இவங்கிட்ட நான் பார்த்தா விளையாடுறமே தெரியுதா? மறைச்சிட்டே எப்படி என்ன சொல்றோம்? இந்த அம்மா கிட்ட நீ என்ன சொன்னாலும் கேட்காது. அதனால நீ வயசான காலத்துல ஏதோ வயதான காலத்துல வந்துட்ட மாட்டிக்கிட்ட வச்சமா. நாம போற இடத்துக்கு போனோம்னா ஏதோ போவாங்க, கஞ்சா போல ஊத்துவாங்க. இந்த வீதியில போனீங்கன்னா ஜோறு போடுவாங்க. இந்த வீதியில போனா ஜோறு போடுவாங்க, இந்த வீதியில போனா ஏதோ காசு பணம் கொடுப்பாங்க. ஏதோ பாவம் கல்யாணம் பண்ணி அவன் பொறுத்த மாதிரி இப்படி பொண்டாட்டி துரத்து விட்டுட்டான்னு யாரும் நினைக்காதீங்க. ஏதோ உங்க கையில விடுது 5 10 போட்டு அவன் காப்பாத்துங்க. கொண்டாந்து போடு.